ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு இந்த 7 நாட்கள் அப்படிங்கிற வகையில் ரிஷப லக்னத்திற்காக டிசம்பர் 23 முதல் டிசம்பர் 29 வரை, அதாவது சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்முடைய லக்னத்துக்கு நாளில் சனிக்கிழமை அன்னைக்கு பரணி நட்சத்திரத்தில் தொடங்கக்கூடிய சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நகர்ந்து அது எந்தெந்த பாவங்கள் தொடர்புகள், எந்தெந்த கிரக தொடர்புகளை வைத்து நமக்கு 7 நாட்களுக்கு என்ன பலன் தருகிறது என்பதை நாம் நட்சத்திர சூத்திர முறையில் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். நட்சத்திர ஆற்றல்கள் தான் நம்ம இயக்குகின்றன என்ற ஒரு ஒப்பற்ற தத்துவம் இந்த பாஸ்கர் அஸ்ட்ராலஜியை பயன்படுத்தி நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் இன்னும் துல்லியமாக உபநட்சத்திரங்களை கண்டுபிடித்து 12 பாவ அதிகாரிகளாக அதை பயன்படுத்தி நாம் டெவலப்மெண்ட் பண்ணோம்னா இன்னும் சிறப்பாக நம்மளுடைய கேள்விகளுக்கான ஒரு நல்ல பதில்கள் துல்லியமாக நமக்கு கிடைக்கும். இப்போ கிரக நிலைகளை பார்க்கும்போது 8ஆம் வீட்டில் சூரியன் இருக்கார், புதன் இருக்கார். இந்த 2 கிரகமும் கேதுனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கு. 6ஆம் வீட்டில் கேது இருக்கார் கன்னியில். செவ்வாய் கிரகம் 7ஆம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில் கேட்டை 4ஆம் பாவத்தில் இருக்கார். குருவானவர் 12ஆம் இடத்துல அஸ்வினி நட்சத்திரத்தில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. சுக்கிரன் விசாக நட்சத்திரம் 3ஆம் பாவத்தில் 6ஆம் வீட்டில் இருக்கார். ராகு லாபஸ்தானத்தில் புதனுடைய நட்சத்திரத்திலையும் கேது 5ஆம் இடத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் இருக்காங்க. இந்த கிரக நிலை. இப்போ நாள் பரணி நட்சத்திரம் சனிக்கிழமை ஃபுல்லாக நடக்குது இல்லையா? இதில் சுக்கிரன் மாதிரி நமக்கு வேலை பார்க்குறார். சுக்கிரனானவர் குரு நட்சத்திரத்தில் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால, குரு 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த 6ஆம் இடம் 12ஆம் இடம் என்பது தொழில் சார்ந்த ஒரு மாறுதல்கள், தொழில் சார்ந்த வளர்ச்சிகள், வெளிநாடு வேலைவாய்ப்பு, கடன் அடைபடுதல், சிகிச்சை, நோயை சிகிச்சை செய்து அதை நோயை குணப்படுத்துதல், அதே போல் வழக்குகளில் வெற்றி பெறுதல், இத்தனைக்கும் சாதகமாக இருக்கும். அப்போ ஒரு நல்ல நாளாக இதை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறலாம். இங்கே தொடர்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சுக்கிரன் குரு மாதிரி செயல்படுறார். அப்போ சுக்கிரனும் குருவும் 6ஆம் இடம் 12ஆம் இடம் என்ற வகையில் ஒரு அமைப்பு தர்றாங்க. அதனால் கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்கள், திருமண வரன் பார்க்குறது, இதையெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அவாய்டு பண்ணி. டிசம்பர் 24 ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் சந்திரன் பயணிக்கிறார். இரவு 11 மணி 10 நிமிடம் வரைக்கும் இருக்குது. அப்போ நம்முடைய லக்னத்தில் சந்திரன் போகிறது, அது சூரியன் மாதிரி செயல்படுது. சூரியன் 8இல் இருக்கார், அது கேது மாதிரி செயல்படுது. கேது 5இல் இருக்கார். அதனால் 8க்கு உண்டான கெடுதல் பாடல்னா பெருசாக செய்யாது. 5ஆம் இடம் என்பது நமக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லதை பண்ணும், மகிழ்ச்சியை கொடுக்குங்கிறது தான் கணக்கு. அதனால் 8ஆம் இடம்ன்றது ஒரு கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ பண்ணிடணும்னு நம்ம இன்றைக்கி அதை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன மைண்ட் செட்டு கொஞ்சம் ஆசிலேஷனாக இருக்கும், கொஞ்சம் ஹரிபரியாக இருக்கும், ஒரு இனம் புரியாத தேக ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். ஹீட் எனர்ஜி கிரியேட் ஆகும். சூரியனுங்கிறது உஷ்ணம். 25/12/2023 அன்றைக்கி ரோகிணி நட்சத்திரம் நம்முடைய லக்னத்திலேயே உள்ள சந்திரனுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் போகிறாரு. அப்போ தைரியம், தன்னம்பிக்கை, செயல்பாடுகள், கம்யூனிகேஷன் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். கலைகள் சார்ந்த தொழில்கள் படிக்கிறவங்க, கலை படிப்புகள், ஆராய்ச்சி கல்வி, உயர்கல்வி, இதுக்கெல்லாமே சிறப்பை கொடுக்கும். மீடியாவில் இருக்கவங்களுக்கு எழுத்து, ஒப்பந்தம், இதுக்கெல்லாம் சிறப்பு கொடுக்கும். வெளிநாட்டு தொடர்பு. ஸோ மகிழ்ச்சியான நாள். திருமண வரன் பார்க்குறது, குழந்தை பேர், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். 26/12/2023 மிருகசிரீஷ நட்சத்திரம் ரிஷபராசியில் காலையில் 9:56 வரைக்கும் சந்திரன் லக்னத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் மிதுன ராசியில் உள்ள மிருகசிரீஷ நட்சத்திரத்துக்கு மாறிடுவார். ஆனாலும்
இன்றைய பலனை தருவது செவ்வாய் கிரகம். அது நமக்கு 7ஆம் வீட்டில் கேட்டை நட்சத்திரத்தில் புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நம்ம கஸ்டமர் நம்மளுடைய புதிய முயற்சிகள் இதெல்லாம் ஒரு வலுவாக நம்ம ஈடுபட்டு வெற்றி பெறுவோங்கிறத காட்டுது. மனசுக்கு பிடித்த மாதிரி நமக்கு நன்மைகள் நடக்கும், பிறர் உதவிகள் கிடைக்கும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். அது பண வரவு, குடும்ப உறவு, மகிழ்ச்சி அனைத்துக்குமே சாதகமாக அமையும். 27/12/2023 புதன்கிழமை. இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம். 2ஆம் வீட்டில் சந்திரன் போயிடுறார். நம்ம லக்னத்திலிருந்து 2ஆம் வீடுங்கிறது தனஸ்தானம், பேச்சு. அப்போ ராகுனுடைய செயல்பாடுகள் இன்றைக்கி முழுமையாக பலனுக்கு வரும். ராகு நமக்கு லாபஸ்தானத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறதுனால, அந்த புதனும் நமக்கு 8ல் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த நன்மைகள் கிடைக்கும், எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப எதிர்பார்க்காமல் இருக்கிறது நல்லது. 8ல் இருக்கிற புதன் மாதிரி தான் ராகு செயல்படுவார். அந்த 8ஆம் இடம் என்பது உறவுக்கு அவ்வளவு சாதகம் இல்லை. அது குடும்ப உறவு, பெற்றோர்கள் உறவு, சகோதர உறவு, கணவன் மனைவி உறவு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். ஸோ அந்த விதத்தில் இது தொழிலுக்கும் பணவரவுக்கும் நன்மை தரும்ங்கிறத நாம் வச்சுக்கோம். அதுக்கு அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம். அதாவது 27/12/2023 புதன்கிழமை ராகுனுடைய நட்சத்திரத்தில் செயல்படுறாரு. இந்த ராகு புதனை போல செயல்படுறார். அதனால் இந்த புதன்கிழமை அதில் புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு செயல்படுறாருன்னு புரிஞ்சுக்கோம். டிசம்பர் 28 புனர்பூச நட்சத்திரம். 2ஆம் இடத்துல குரு மாதிரி சந்திரன் போகிறாரு. குரு நமக்கு கேது நட்சத்திரத்தில் 12ல் இருக்கிறதுனால செலவுகள் போயிட்டுருக்கோம். அந்த மூலதனம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசித்து பண்ணணும். மூலதனம் சாதகமாக நமக்கு ரிப்பீட் ஆகுமாங்கிறதுல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் பார்த்து செய்யணும். மற்றபடி நமக்கு கேது 5ஆம் வீட்டில் இருக்கிறதுங்கிறது இந்த 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் புதன், 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு, இந்த 8-12 தொடர்பை கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணி நான் ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டேன்னு கேது நம்மளை காப்பாற்றுறார். ஸோ அந்த வகையில் இந்த நாள் உங்களுக்கு குருவினுடைய நட்சத்திரம் நன்மைகளை செய்யும். கடைசி நாளான 29/12/2023 வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம். சந்திரன் கடகராசிக்கு 3ஆம் வீட்டில் சனியோட நட்சத்திரத்தில் போகிறாரு. சனி அந்த 3ஆம் வீட்டுக்கு 8ஆம் இடமான 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால புதுசாக நபர்களை சந்திக்கிறது, ஒப்பந்தம் பேசுகிறது, ஒரு செல்ஃபோன் வாங்கிறது அல்லது தகவல் தொடர்பில் பரிமாற்றங்கள் பண்ணுறது, இதுக்கெல்லாம் அவாய்டு பண்ணிடணும். இன்றைக்கி ஒரு பிரயாணம் போகிறது, இந்த பிளானிங்கெல்லாம் கொஞ்சம் அது சாதகமாக இல்லை. ஏதாவது ஒரு சங்கடத்தை கொடுத்துரும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு உற்பத்தி சார்ந்த தொழில், வியாபாரம், வணிகம், நம்ம ஒரு இடத்துல மேனேஜ்மெண்ட்டு வேலை பார்க்குறோம், பொறுப்பாக பண்ணுறோம், அதுக்கெல்லாம் சந்தோஷமாக செயல்படும். பண வரவுக்கு திருப்தியாக இருக்கும். அதனால் தொழிலுக்கு நல்லா இருக்குது, உறவுகளுக்கு சரியில்லை. சனி நமக்கு அன்னைக்கு ராகு மாதிரி செயல்படுறாரு. 10ஆம் இடம் என்பது கர்மச்சனியாக செயல்படுகிறது. அப்போ நம்ம பணவரவு, தொழில் பலத்துக்கு இது சாதகமாக அமையக்கூடிய நல்ல நாள். இந்த இடம் வைக்கிறது, வாங்கிறது, ஒரு கம்யூனிகேஷன் பேசுகிறது, ஒப்பந்தம் பேசுகிறதெல்லாம் இன்றைக்கி அவாய்டு பண்ணிடுது. அப்போ ஒரு கிரகங்கள், நட்சத்திரங்கள் வழியாக எந்த அளவுக்கு நமக்கு பாவங்களை இயக்குகின்றன என்ற விஷயத்தை இதில் மேலோட்டமாக பார்த்தோம். ஆனால் நமது ஜனன ஜாதகத்தில் நம்ம பிறந்த நேரத்தில் ஒரு கொடுப்பினைன்னு ஒன்று இருக்குது. அது 12 பாவங்களுக்கும் ஒரு சில நட்சத்திரங்களை அடையாளம் காட்டும், குறிகாட்டிகள்னு பேர். அப்போ ஒரு ஒரு நட்சத்திர ஆற்றல் தான் நமக்கு பணம் கொடுக்கும், ஒரு சில நட்சத்திரம் தான் நமக்கு உறவுக்கு சப்போர்ட் பண்ணும், ரொம்பவுமே ஆகாத நட்சத்திரம் நமக்கு எது, இதெல்லாம் அந்த விஷயமெல்லாம் அதில் தெரிய வரும். அப்படிப்பட்ட அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தினீங்கன்னா மேலும் மேலும் சிறப்படையலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.